நேற்றைய தினம் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. அதற்கான அந்த பெறுபவர்கள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையிலே திருகோணமலை மாவட்டத்தில் 80க்கும் அதிகமான ஆயிரங்கள் வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை கைப்பற்றியது. இந்த வேளையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று உங்களுக்கு தெரியும், கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த நாட்டில் ஒரு பாரிய அரசியல் ரீதியான மாற்றம் இடம்பெற்றது. அது இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல், மோசடி, வீண்விரயம், புலியான அரசியல் கலாச்சாரம், புலியான பொருளாதார கொள்கை, இனவாதம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்களுக்கு எதிராக மக்களால் வழங்கப்பட்ட மக்கள் ஆணையாகத்தான் நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் இன்றைய தினம் வழங்கப்பட்ட இந்த தேர்தல் பெறுபவர்களின் பிரகாரம் நாங்கள் நம்புகின்றோம் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி வழங்கப்பட்ட அந்த தேர்தல் முடிவுகள் மீண்டும் ஒரு முறை மக்களால் இன்னும் பல மடங்குகள் எத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் திருகோணமலை உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மலையகத்தில் பல்வேறு ஒரு மிகவும் பாரிய ஒரு அரசியல் மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல, இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இலங்கை வரலாற்றில் நாங்கள் காண்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த வேளையிலே மக்கள் எம்மீது வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கையை நாங்கள் கண்ணூடாக காண்டு கொள்ள கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் இன்னொன்றை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதான் மக்கள் எம்மீது வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் பாதகம் ஏற்படாதவாறு நாங்கள் நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டினை ஒரு வளமான நாடாகவும் அழகான வாழ்க்கையாகவும் நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே மீண்டும் ஒரு முறை மேலும் அத்துடன் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். அதாவது திருகோணமலை மக்கள் குறிப்பாக 38,000க்கும் அதிகமானோர் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த விருப்பு வாக்கினை வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது திருகோணமலை வரலாற்றிலே இதுவரை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வழங்கியிருக்காத அந்த மக்கள் ஆணையினை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை நானும் சரியாக புரிந்து கொண்டு மக்களது அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றி நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இது நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்ட மக்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றத்தினை எதிர்பார்த்து இந்த மக்கள் ஆணையில எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையிலே நான் அதனை சரிவர நான் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்துடன் இதற்கான சரியான அந்த ආදරවෙනීම நான் மக்களிடமிருந்து මෙවර මහමැතිවරණයේදී ජාති ජන බලවේගය ත්‍රිකෝණාස්ත්‍රික ඓතිහාසික ජයග්‍රහණයක් ලැබුවා. මේ ජයග්‍රහණයේ තේරුම ඇවිල්ලා ත්‍රිකෝණාස්ත්‍රික ජනතාව මෙච්චර කාලයක් සිංහල දෙමළ මුස්ලිම් ලෙස බෙදලා වෙන් කරලා තිබිච්ච දේශපාලනයට ජාතිවාදී දේශපාලනයට තවදුරටත් එකඟ නැහැ කියන එක. මේ ජයග්‍රහණයේ තේරුම ත්‍රිකෝණ ජනතාව එකතු වෙලා සමගියෙන් ත්‍රිකෝණ සංවර්ධනය කරන්න ලෑස්ති කියන එක. ඒ නිසා අපි මේ ජයග්‍රහණය අරුණ හේමචන්ද්‍රගේ හෝ රොෂාන් අක්නිමනගේ ජයග්‍රහණයක් ලෙස දකින්නේ නැහැ. මේක ත්‍රිකෝණ ජනතාව නව බලාපොරොත්තුවක් වෙනුවෙන් නව අපේක්ෂාවක් වෙනුවෙන් සහෝදරත්වයේ අනාගතයක් වෙනුවෙන් දුන්න සංඥාවක්. අපි මේක බාර ගන්න ලෑස්ති. අපි මේකත් එක්ක එකතු වෙලා ඉස්සරහට ත්‍රිකෝණාමලය නව අනාගතයක් වෙනුවෙන් අරන් ලෑස්ති.